வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹரிஷ் இன்ஃபோ தமிழ். நம்ம சன் டிவில இத்தனை நாளா சக்க போட்டுட்டு இருந்த ராமாயணம் சீரியல் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ அதே வைப்ல ஹனுமன் சீரியலையும் களமிறக்கியிருக்காங்க. ஆனா யோசிச்சு பாத்தீங்களா, வட இந்தியாவுல எடுத்த ஒரு சீரியல் எப்படி நம்ம சவுத்ல, அதுவும் சன், சூர்யா, ஜெமின் டிவின்னு எல்லா மொழியிலையும் ஹிட் அடிச்சுது? ஏன் சன் டிவி நெட்வொர்க் போட்டி போட்டு இந்த சீரியலை வாங்கினாங்க? சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு இதுல அப்படி என்ன மேக்கிங் சீக்ரெட்ஸ் இருக்கு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல இந்த சீரியலோட பின்னணியை பார்ப்போம். இது ஹிந்தில சோனி டிவில டெலிகாஸ்ட் ஆன ஸ்ரீமத் ராமாயண். இதை தயாரிச்சது யாரு தெரியுமா? ஏற்கனவே மகாபாரதம் எடுத்து கலக்கின ஸ்வஸ்திக் ப்ரொடக்ஷன்ஸ் தான். இவங்க சாதனை என்னன்னா, முதலாவது பாகுபலி பட்ஜெட். டிவியில வர்ற சீரியல் மாதிரி இல்லாம ஒவ்வொரு ஃப்ரேமும் சினிமா ரேஞ்சுக்கு இருக்கணும்னு கோடிகளை கொட்டியிருக்காங்க. இரண்டாவது விஎஃப்எக்ஸ் மாயாஜாலம். சமீபத்துல வந்த சில ராமாயண படங்களோட கிராபிக்ஸை பார்த்து நாம நொந்து போயிருந்தோம். ஆனா இந்த சீரியல்ல வர்ற புஷ்பக விமானமாகட்டும், ராவணனோட லங்காபுரி ஆகட்டும், ஹாலிவுட் படத்துக்கு இணையான கிராபிக்ஸ். இதுதான் ஹிந்தியில இதுக்கு பெரிய ஓபனிங் கொடுத்துச்சு. மூணாவது செட் ஒர்க். அயோத்தி அரண்மனையை தத்ரூபமா கொண்டு வர பல 100 கலைஞர்கள் பல மாசமா உழைச்சிருக்காங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஏன் சன் டிவி, சூர்யா, ஜெமினி டிவின்னு தென்னிந்தியா முழுக்க இந்த சீரியலை வாங்கினாங்க? முதல் காரணம் ஸ்மார்ட் பிசினஸ். இப்போ புதுசா ஒரு புராண சீரியலை தமிழ்ல தயாரிக்கணும்னா பட்ஜெட் எகிரிடும். ஆனா ஏற்கனவே ஹிந்தியில பிரம்மாண்டமா எடுத்து வச்சிருக்க ஒரு பொருளை டப்பிங் ரைட்ஸை மட்டும் வாங்கிட்டா செலவு கம்மி, லாபம் ஜாஸ்தி. இரண்டாவது காரணம், இது ஒரு யுனிவர்சல் கதை. ராமாயணம் கதைக்கு மொழி தடையே கிடையாது. தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு எந்த மாநிலமா இருந்தாலும் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆவாங்க. சன் நெட்வொர்க் இத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பேன் இந்தியா லெவல்ல இத ஒளிபரப்பு பண்ணாங்க. மூணாவது காரணம், போட்டி சேனல்கள். விஜய் டிவி, ஜி தமிழ்னு போட்டி பலமா இருக்கிறப்போ சாயங்கால நேரத்துல குடும்பங்களை டிவி முன்னாடி உட்கார வைக்க இந்த மாதிரி ஒரு பக்தி கலந்த பிரம்மாண்டம் தான் கரெக்ட்னு முடிவு பண்ணாங்க. ஹிந்தியில இது எப்படி இருந்தாலும் தமிழ்ல இதுக்கு கிடைச்ச வரவேற்பு வேற லெவல். முக்கியமா டப்பிங் குவாலிட்டி. சும்மா ஏதோ மொழி மாற்றம் பண்ணோம்னு இல்லாம அந்தந்த கேரக்டருக்கு ஏத்த குரலை செட் பண்ணதுதான் வெற்றியோட ரகசியம். இப்போ ராமாயணம் முடிஞ்சாலும் அந்த இடத்தை நிரப்ப ஹனுமன் வந்திருக்காரு. ராமாயணத்தோட தொடர்ச்சியா இதுவும் இருக்கிறதால ஆடியன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆவாங்கன்னு சன் டிவி எதிர்பார்க்கறாங்க. நீங்க ஹனுமன் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், வடக்கே ஜெயிச்சு தெற்கே கலக்கின இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான டிவி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். டாடா.